मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி காலம் இப்போ கொஞ்ச நாளில் வந்து வரப்போகுது. ஸோ அந்த குரு பயிற்சி நமக்கு என்ன மாதிரியான பாதகங்களையும் விளைவுகளையும் தரப்போகுது, அந்த குரு பயிற்சினால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சிம்மம் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டில் பிரவேசிக்க இருக்கும் குரு பகவான் லாப குருவாகி எதை தான் தரப்போகிறார், எதெல்லாம் பறிக்க போகிறார், எந்த விஷயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக 2026 நடக்க போகிற அந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு, கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாப குருவாக இருக்கார். அப்போ லாபத்தில் குரு பகவான் அப்படின்றது முதல்ல இந்த லக்னத்துக்கு 4 மற்றும் 7க்கு அதிபதி லாபம் அடைகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி லாபம் அடையும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 அப்படின்றது ப்ராப்பர்ட்டிஸ், அம்மா, அசையும் அசையா சொத்துக்கள், நிலபுலன்கள், கன்று, வாகனம், பசு, இது எல்லாம் ஆடு மாடு கோழி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 குறிக்கும். ஆக இந்த 4 சுகஸ்தானம், இதெல்லாம் நம்ம இருந்தால் சுகமாக இருப்போம் அப்படின்றது. ஆக இந்த சுகஸ்தான அதிபதி லாபத்திற்கு செல்வது மிக்க நல்லது அப்படின்றோம். அப்புறம் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம லக்னத்திலேருந்து 7ஆம் அதிபதியாகி அவர் லாபம் அடைய போகிறார், அதாவது உச்சமடைய போகிறார் அப்படின்றது. இப்போ 7ஆம் இடம் அப்படின்றது சரியில்லாத இடம்தான். இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, 7 மற்றும் 11 இந்த 3 இடமும் பார்த்திங்க அப்படின்னா மாரக பாதகங்களை கொடுக்குற ஸ்தானங்களாக பார்க்கப்படுது. அதில் இந்த 2ஆம் வீடுன்றது சுக்கிரனுடைய வீடு, அடுத்து 7ஆம் வீடுன்றது குரு வீடு, அடுத்து 11ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடு. அப்போ சந்திர தசை, குரு தசை, சுக்கிர தசை இந்த 3 தசை நடக்கும் ஆட்களுக்கு இந்த வருடம் ரொம்ப கெட்ட பலனை தான் வந்து கொடுக்கும். மற்ற திசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றது. இப்போ இந்த குரு பகவான் 10லிருந்து பதவிக்கு ஆபத்தை கொடுத்தார், தொழில் சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை கொடுத்தார், வீடு மாறுறது, தொழிலில் ப்ரமோஷன் அந்த மாதிரி நல்ல விஷயங்களாகவும் சேஞ்ச் பண்ணி வீடு மாற்றுறது, இல்லை பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்களை வாங்கிறது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறது, இதெல்லாம் வந்து கொடுத்தார் யார், குரு பகவான். ஆனால் அங்கங்கே செக் வச்சு கொடுத்தார். அது நிறைய பாதியில் நிற்கிது அப்படின்றதும் தெரியுது. அப்போ இந்த குரு பகவான் உச்சமடையும் காலம், 4ஆம் அதிபதி உச்சமடையலாம் சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி வேண்டாதவர், அவர் உச்சம் அடையலாமான்னா அடையக்கூடாது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த 11ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைஞ்சாலும் நம்ம கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா அது பாதகஸ்தானம், மாரகஸ்தானத்தில் வர்ற இடம். அப்போ இந்த மாரகஸ்தானத்தில் இன்னொரு மாரகாதிபதி போய் அடையிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பலம் குன்றிய நிலையை தான் சொல்லும். ஆக குரு பகவான் உங்களுக்கு லாப குருவாக இருக்க போகிறார். இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கின்றது அப்படின்ற பொழுது உங்களுடைய பங்காளிகளுக்கிடையே இருக்கிற சண்டை சச்சரவுகளை எல்லாம் குறைப்பார், வாக்குவாதங்களை எல்லாம் சரி செய்வார். அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற மனக்கசப்பு வேறுபாடுகளை களைவார் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் லாபகுருவாக இருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 3ஐ பார்க்கிறார், அல்லது கன்னி ராசிக்கு 3ஐ பார்க்கிறார். ராசிக்கு 3 அப்படின்றது தம்பி ஸ்தானம், உபஜயஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம் இதெல்லாம். ஆக இந்த காலகட்டத்தில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறு தூர பயணம் செய்வதால் நன்மை. வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறோம், தினைக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறோம், அதெல்லாம் நன்மையில் முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் என்ன பண்ணாருன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்த்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். 5ன்றது அசைய, இப்போ வந்து ஆசை அப்படின்னாலும் 5, குழந்தை அப்படின்றது 5.
அதே மாதிரி பெரிய லக்ஸரியஸான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் 5 தான். கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படின்றது 5. இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்ச குருவாகி பார்க்க போகிறார். அப்போ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனக்கசப்புக்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் வரல. நான் ஒரு என்டர்பிரனர் எம்எஸ்எம்இயில் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன், அது வரமாட்டேங்குது. ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்ற இதில் வந்து நாங்கள் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கவர்மெண்ட்டு சைட்லேருந்து வர வேண்டியதெல்லாம் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பெறலாம் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த காலம் இது. ஆக விவசாயிகளுக்கு நல்ல காலமாக இது இருக்குது, வியாபாரிகளுக்கும் நல்ல காலமாக இருக்குது. வீண் விரயங்கள் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அவ்வப்போது மனைவி மக்களிடையே பிரச்சனைகளை கொடுப்பார். அதையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றோம். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம குரு பகவான் நம்ம கன்னி ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆக குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரு, சனி, புதன் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட இடமா இது இருக்குது. ஆக குரு பகவான் குருவின் காலில் சொல்லும் பொழுது பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சனி மற்றும் புதனின் காலில் போடும்போது பெரிய அளவிலான தொழில் முன்னேற்றம், வீடு மனை வாகன வசதிகள் கூட்டுறது, இது மாதிரியான நற்பலன்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்கார் அப்படின்றது. இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா லாபத்தில் இருந்து நம்ம குரு பகவான் 3ஐ பார்க்கும் பொழுது 3 அப்படின்றது 4ஆம் வீட்டுக்கு விரயம் அப்படின்றது. அப்போ அம்மாவின் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படின்றது. அதே மாதிரி இந்த தோள்பட்டை வலிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோள்பட்டை வலிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கை பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் உடல் அளவில் பிரச்சனையை கொடுக்க போகிறார். ஆனால் சுகத்தை பெரிய அளவில் கெடுக்க மாட்டார், நன்மையே செய்வார் அப்படின்றது. அதற்கு உண்டான சரியான அணுகுமுறை அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக இந்த சுக்கிரன், குரு, சந்திரன் அவருடைய திசை நடக்கிறவங்களுக்கு மைனஸ் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதில் நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து வீடியோ பதிவோட லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பரிகாரம்னு ஒன்று சொல்லணும் இல்லைங்களா. அப்போ குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னோம், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும்னு சொன்னோம். அப்போ இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? ஆகும்தான், உங்களுடைய தசா புத்திகளும் கை கொடுக்கணும். இப்போ இந்த உங்களுடைய தசா புத்திகள் கை கொடுக்காமல் இது நடக்காது. அப்போ இது எப்படி மாறும், எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சில மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்றோம். நல்ல பலன்களை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மூனை பார்ப்பதால் வீடு மாறுறது, தாய் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க சரி ஆகணும், இல்லை இனிமேல் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணணுங்க, நேராக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்களுடைய கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வரவும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது, திரௌபதி அம்மனுடைய அருளை பெறுறது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குடைய இருக்கின்ற பிரச்சனைகள் சரியாகும். அண்டை அயலார்களின் நடுவில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். குழந்தை பலம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முக்கியமாக பால்முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ பால்முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தாய்மார்கள்
குழந்தைகள் பெறுவதில் இருக்கின்ற சிக்கல்களிலிருந்து சரியாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கல்யாண வரம் வேண்டி இருக்கிற கன்னிராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருடம் இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படின்றது வந்து நல்லபடியாக இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ சனிக்கிழமை நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு துளசியை கொண்டு போய் கொடுத்து சாமி பார்த்துட்டு அம்பாவை வழிபட்டுட்டு வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முடக்கு பிரச்சனைகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ பார்ட்னரை வந்து நம்ப முடியல, அந்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு கவசத்தை வந்து சொல்லணும், குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். இதை சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நன்மைகள் பிறக்கும். ஆக திரௌபதி அம்மன் வழிபாடு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் வீட்டை பார்க்குறனால குழந்தைகள் வேண்டி இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வழிபாடை பார்த்தோம். 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கல்யாணத்துக்கு வேண்டி இருக்கிறவங்க, தொழில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அந்த பால்முனீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது வருகின்ற லாபகுரு முழுமையாக நமக்கு லாபத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். இதுவரை உங்களிடம் பெரிய அளவில் நிறைய விஷயங்களை கேட்டோம். அடுத்த காணொலியில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.